ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்வதை சமூகம் அங்கீகரிக்கும் போது அது திருமணம். அதே திருமணத்தை திருச்சபை அங்கீகரிக்கும் போது அது திருவருட்சாதனம். குடும்பம் என்னும் குட்டி திருச்சபைக்குள் இருக்கும் தம்பதியர்களுக்கு தம்பதியர் தின நல்வாழ்த்துக்கள். தம்பதிகள் விட்டு கொடுப்பதையும் தவறுகளை விட்டு விடுவதையும் தங்கள் வாழ்வில் கொண்டிருந்தால் குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம். கைப்பிடித்து நடந்தாலே போதும், எல்லா பயணமும் சொர்க்கம்தான் என்று நினைக்கும் தம்பதிகளுக்கு பரிந்துரையாளராய் நம் பதுவையர் இருக்கிறார். மதுரவாயில் மண்ணையும் திருநாமம் உச்சரிக்க வைத்த எம் பங்கு தந்தை அருட்பணி ஆண்ட்ரூ டொமினிக் அவர்களின் சீரும் சிறப்புமான தலைமையில் தோள் கொடுக்கும் தோழமை அருட்பணியாளர்களின் சிந்திக்க வைக்கும் மறையுரையில் நாமும் கலந்து கொண்டு தம்பதிகளை வாழ்த்துவோம். கடவுளின் படைப்பில் சிறந்த படைப்பு மானிட படைப்பு. அதிலும் சிறந்தது ஆண் பெண் என இரண்டாக படைத்தது. ஆகாய அண்ட கோலங்களை படைத்த கடவுள் படைத்த போது மிகுந்த மகிழ்ச்சி கொண்டார். ஆணிலிருந்து பெண்ணை படைத்து குடும்பம் என ஒன்றை உருவாக்கி அது பலுகி பெருக வேண்டும் என்பதே கடவுளின் அன்பான வேண்டுகோள். கணவன் தன் மனைவியிடம் அன்பாய் இருக்கவும் மனைவி தன் கணவனுடன் ஒன்றித்திருக்கவும் கடவுள் குடும்பங்களை உருவாக்கினார். தம்பதி என்பது தன் பதி என ஒவ்வொருவரும் உணர வேண்டும். இன்றைய காலங்களில் கணவன் மனைவி உறவு பல இடங்களில் சிதைந்து கொண்டும் நலிவடைந்த நிலையிலும் காணப்படுகிறது. குடும்பங்களையும் வேண்டுவோரின் பரிந்துரையாளரான புனித அந்தோனியாரிடம் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்பு கொடுப்போம். விவிலியத்தில் நாம் பல தம்பதியர்களை காண்கிறோம். ஆதாம் ஏவாள் முதல் அன்னை மரியா யோசேப்பு வரை பல தம்பதியினர் கடவுளால் உருவாக்கப்பட்டவர்கள். நமக்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் பல தம்பதியரை ஈசாக்கு, ரெபேக்கா, ரூத், போவாஸ், இறுதியாக அன்னை மரியா யோசேப்பு என நமக்கு கொடுத்துள்ளார். அவர்களது வாழ்க்கையையும் கடவுளை அணுகும் முறையும் நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்று கூறுகிறது. நல்ல தம்பதியினர் நல்ல தலைமுறையை உருவாக்குகின்றனர். இவ்வாறு உருவானவர்கள்தான் இன்று நாம் நினைக்கும் புனிதர், புனிதையர். நாம் எத்தகைய தலைமுறையை உருவாக்குகின்றோம்? நல்ல தம்பதியராக விளங்க நம் புனிதரிடம் அருள் வேண்டுவோம். இன்றைய திருப்பலியை நிறைவேற்றும் அருட்தந்தையர்களோடு இணைந்து இந்த திருப்பலியில் நம் குடும்பங்களையும் ஒப்பு கொடுத்து நல்ல தலைமுறையை உருவாக்கும் தம்பதியராக வாழ வரம் வேண்டி இத்திருப்பலியில் கலந்து மகிழ்வோம். நம் அனைவரும் வருகை பாடலுக்கு எழுந்திருப்போம். ஒரு தருணம் அலை அலையாய் அன்புறவாய் முன்னாலயம் செய்திடும் பல இதயம். புனித பலி உறவின் பலி ஒரு வாழ்வு தரும் அன்பின் பலி. புனித பலி உறவின் பலி ஒரு வாழ்வு தரும் அன்பின் பலி. இறை குலமாய் திருக்குலமாய் இறைவனில் இணைந்திடும் ஒரு தருணம் அலை அலையாய் அன்புறவாய் நுண் ஆலயம் சேர்ந்திடும் பல இதயம். ஆலய மணியின் ஓசையிலே சங்கமித்து கூடி வாருங்களே.
இயேசுவில் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய பங்கினுடைய திருவிழாவுடைய 7வது நாளாகிய இன்று தம்பதிய தினத்தை நாம் கொண்டாடி மகிழ இருக்கிறோம். நாளிலே மன்றாடுவோரின் பரிந்துரையாளர் புனித அந்தோணியார் என்ற தலைப்பிலே சிந்திக்க நம் மத்தியிலே நம்முடைய சென்னை மயிலை மறை மாவட்டத்தினுடைய ஆயரின் பதில் குரு என்று அழைக்கப்படுகிற எபிஸ்கோ விக்கர் என்று ஆங்கிலத்தில் அழைப்பார்கள் தந்தை எம்.ஏ. ஜேக்கப் அவர்கள். அவர்தான் நம்முடைய சென்னை மயிலையுடைய சோஷியல் ஒர்க் MSS உடைய டைரக்டராக இருக்கிறார். அவர் நாள் எம்மோடு இணைந்து இந்த திருப்பலை நிறைவேற்ற தலைமையேற்று நேற்று வந்திருக்கிறார். அவரோடு இணைந்து அருள் தந்தை போஸ்கு அவர்கள் எக்மூர் விகாரட்டுடைய VF ஆக மறைமட்ட முதன்மை குருவாக இருக்கிறார். தந்தை தமிழ்மணி அவர்கள் நம்முடைய பேராயுடைய செயலராக பணியாற்றி தற்சம் மேல் படிப்பிற்காக தயாரித்து கொண்டிருக்கிறார். நம்முடைய மகிழ்வை எப்போதும் கலந்து கொள்ள வந்திருக்கிற தந்தை பிரதீப் அவர்களையும் ஒரு பலத்த ஒரு கரவழி கொடுத்து அவளை அன்போடு வருக வருக என்று வரவேற்போம். இந்த நாளை நமக்காக இந்த வழிபாடு மிக சிரமமாக அர்த்தமுள்ள விதத்தில் கொண்டாட தயாரித்திருக்கிற புனித மரியன்னை மண்டலத்தைச் சேர்ந்த அன்னை திரேசா, தேவேசகாய், அல்போன்சா, வெரோனிகா, மரிய குரட்டி அன்பிய குடும்பங்களுக்காக ஜெபிப்போம். இந்திய நாட்டிலே ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய ஒரு விபத்து நீங்கள் மதியம் வாசித்திருப்பீர்கள். அகமதாபாத்தில் இந்த ஏர் இந்தியா லண்டனுக்கு பயணித்த ஏர் இந்தியாவில் 245 பேர் பயணித்த இந்த ஏர் விமானம் 3 நிமிடங்களிலே அது வெடித்து சிதறி இருக்கிறது. ஆல்மோஸ்ட் ஒரு 125 பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு செய்தி வருகிறது. எங்கேயோ யாருக்கும் நடந்த நிகழ்வில் நம்மவர்கள் அவர்களுக்காக இறந்த அத்தனை பேருக்காக நாம் ஒரு விசையாய் அவருடைய ஆண்மையிலே பாற்றுக்கா அந்த குடும்பங்களில் பிள்ளை ஊற்ற உறவுகள் இறந்து வாடுகிற குடும்பங்களுக்காக நாம் விசேஷ விதமாக இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். நாம் தந்தையாய் கடவுளிடமிருந்தும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதி உங்களோடு இருப்பதாக. நம் அனைவரும் அமர்வுக்கு திருப்பலி முன்னுரை, அதைத் தொடர்ந்து குத்து விளக்கு. இன்றைய திருப்பலியை நன்று திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கக்கூடியவர்கள் ஆர்வின் அதிரன் பிறந்த 100வது நாள் நன்றி திருப்பலியாகவும், ஜோஸ் பிலோமினா ஜோஸ் குடும்பத்தில் உள்ள அனைத்து தம்பதியர்களுக்கும் நன்றி திருப்பலியாகவும், ஜோபி பீனா ஜோபி இறை ஆசீர்வாதம் வேண்டியும் நன்றி திருப்பலியாகவும், ஜேசு ஆண்டனி ஜாக்லின் லதா குடும்பத்தார் நன்றி திருப்பலியாகவும், காவியா இளங்கோவன் தேர்வில் வெற்றி பெற கருத்துக்கள் நிறைவேறவும், ஓம்னன் தேவஸ்ரீ ஜான்சி டோஜோ அவருடைய கருத்துக்கள் நிறைவேறவும், வில்சன் சிம்லா வில்சன் அவருடைய கருத்துக்கள் நிறைவேறவும், புனித மரியன்னை மண்டலத்தில் உள்ள அனைத்து குடும்பங்களின் கருத்துக்கள் நிறைவேறவும், பெஞ்சமின் அல்போன்சா குழந்தை வர வேண்டியும் கருத்துக்கள் நிறைவேறவும், மரியா ரோட் லைன்ஸ் தொழில் முன்னேற்றம் வேண்டியும் கருத்துக்கள் நிறைவேறவும், ஆறுமுகம் அவருடைய ஆண்மலை பாற்றிற்காகவும், நேசையன் சாலம்மாள் அவருடைய குடும்பத்தில் மறித்த அனைத்து ஆன்மாக்கள் ஆண்மலை பாற்றிற்காகவும், மேலுமாக புனித அல்போன்ஸ் அம்மாள் அன்பேத்தில் உள்ள அனைத்து குடும்பங்கள் நலனுக்காகவும் நன்றியாகவும், புனித அல்போன்ஸ் அம்மாள் அன்பேத்தில் உள்ள அனைத்து தம்பதியரின் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், மேலுமாக புனித அல்போன்ஸ் அம்மாள் அன்பேத்தில் மறித்த அனைத்து ஆன்மாக்கள் இளைப்பாறிக்காக இத்திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. புனித அந்தோனியார் ஆலய திருவிழாவின் 7ஆம் நாளான இன்று தம்பதியர் தினத்தை முன்னிட்டு இந்த மங்களகரமான நிகழ்வை ஆரம்பிக்கும் விதமாக குத்துவிளக்கு ஏற்றுகிறோம். தம்பதியர் என்பது இருவர் அல்ல, மாறாக ஒரு குடும்பத்தின் தொடக்கம், ஒரு குட்டி திருச்சபையின் ஆரம்பம். இத்தகைய ஒரு குட்டி திருச்சபையின் ஒளியையும் தியாகத்தையும் போற்றும் விதமாக இந்த குத்து விளக்கை ஏற்றுவோம். முதல் திரியை ஏற்ற அருட்பணி M.A. ஜேக்கப் அவர்களை அழைக்கிறோம். இரண்டாம் திரியை ஏற்ற அருட்பணி போஸ்கோ அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். மூன்றாம் திரியை திரு ஜேசு ஆண்டனி, திருமதி ஜாக்லின் லதா தம்பதியர் ஏற்றுவார்கள். நான்காம் திரியை திரு மரிய வில்லியம்ஸ், விஜயா தம்பதியினர் ஏற்றுவார்கள். ஐந்தாம் திரியை திரு ஜேம்ஸ், திரு ஷீலா தம்பதியர் ஏற்றுவார்கள்.
வழிபாடு. கணவன் மனைவி உறவில் விரிசல் ஏற்படும் போது இன்றைய இணைய உலகில் தம்பதியினரிடையே நிலவும் சிறு சிறு குழப்பங்கள் அவர்களுக்கிடையே அமைதியை கொண்டு வர முடியாமல் சிக்கலுக்குள்ளேயே மூழ்கி விடுகின்றார்கள். அத்தகைய சூழ்நிலையில் ஆறுதலையும் அரவணைப்பையும் வெளியில் தேடும் நிலை ஏற்படுகிறது. அன்பையும் அரவணைப்பையும் தேடி அலையும் போது ஆண்டவரே உமது கட்டளையாகிய பிரதாரத்தை விரும்பத்திருப்பதாக என்பதை மறந்து வாழ்ந்த தருணங்களுக்காக இறைவா எங்களை மன்னியும். கடவுளுக்கு முக்கியத்துவம் குறையும் போது இன்றைய நவீன உலகில் மனிதர்கள் இயந்திர வாழ்க்கை வாழ்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் தொடர்ச்சியாக இயங்குகின்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கடவுளை மறந்து, குடும்பத்தை மறந்து, உறவுகளை மறந்து, பணத்திற்கு மட்டுமே மதிப்பு கொடுப்பவர்களாக வாழ்ந்து நமக்காக தன் மகனையோ அளித்த கடவுளை பிரிந்து வாழ்கின்றோம். ஞாயிறு திருப்பலிக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், ஆலய வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் வாழ்ந்து உமது கட்டளைகளாகிய கடவுளுடைய திருநாட்களை புனிதமாய் அனுசரிக்க மறவாதிருப்பாயாக. பொருள் ஆசையே எல்லா தீமைகளுக்கும் ஆணிவேர். உழைப்பையும் உடைமையும் ஒரு மனிதனின் பலம். ஆனால் அந்த உடைமையை பெற உழைப்பை நம்பாமல் குறுக்கு வழிகளில் முன்னேற பல நேரங்களில் மறந்து நாங்கள் மகிழ்வடைகின்றோம். அத்தகைய சூழ்நிலைகளில் உமது கட்டளையாகிய பிறர் உடைமையை விரும்பாதிருப்பாயாக என்பதை மறந்து வாழ்கின்றோம். இத்தகைய நேரங்களுக்காய் இறைவா உமது மன்னிப்பை இறைஞ்சுகின்றோம். மன்னியும் ஆண்டவரே, மன்னியும். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்ம குற்றங்கள் பாவங்கள் அனைத்து மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுவராகவும் மக்களாகிய எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் எல்லாம் உமது உதவியை என்றும் கண்டுணரவும் செய்வீராக. உம்மோடு தூயாவார் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இன்றைய வாசகம் கணவன் மனைவி எப்படி இருக்க வேண்டும் என்று எடுத்து காட்டுகிறது. கடவுளை அணுகி அவரிடம் எவ்வாறு ஆண்கள் மன்றாட வேண்டும் என்றும் பெண்கள் தங்கள் அணிகலன்களாக எவற்றை அணிந்து கொள்ள வேண்டும் என்றும் பவுலடியார் கூறுகிறார். திருமணமான தம்பதியர் விண்ணுலகில் எத்தகைய நிலையில் இருப்பர்? இந்த உலகில் அவர்கள் தம்பதியராய் வாழ்ந்தாலும் விண்ணுலகில் கடவுளின் வானதூதருக்கு ஒப்பாக இருப்பர். ஒரு தம்பதியினரின் இப்பூவுலக வாழ்க்கை அவர்கள் கடவுளிடம் கொண்டுள்ள நெருக்கம் அவர்களை பேரின்ப வீட்டிற்கு கொண்டு சேர்க்கும். இதை மனதிற்கொண்டவர்களாய் ஒவ்வொரு தம்பதியினரும் வாழ அழைக்கப்பட்டுள்ளோம். எனவே கடவுளின் வார்த்தைக்கு கவனமுடன் செவிசாய்ப்போம். புனித பவுல் தீத்துவுக்கு எழுதப்பட்ட முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 8 முதல் 15 முடிய. எனவே ஆண்கள் சினமும் சொற்பூசலும் இன்றி எவ்விடத்திலும் தூய உள்ளத்தோடு கைகளை உயர்த்தி இறைவேண்டல் செய்யுமாறு விரும்புகின்றேன். அவ்வாறே பெண்கள் பின்னற்சடை, பொன், முத்து, விலை உயர்ந்த ஆடைகள் ஆகியவற்றால் தங்களை அணி செய்து கொள்ளாமல் நாணத்தோடும் தன்னடக்கத்தோடும் ஏற்புடைய ஆடைகளை அணிய வேண்டும். கடவுள் பற்று உள்ளவர்கள் என சொல்லிக் கொள்ளும் பெண்களுக்கு ஏற்ற அணிகலன்கள் நற்செயல்களே. பெண்கள் அமைதியாயிருந்து மிகுந்த பணிவோடு கற்றுக்கொள்ளட்டும். பெண்கள் கற்றுக் கொடுக்கவோ ஆண்களை கட்டுப்படுத்தவோ நான் அனுமதிக்க மாட்டேன். அவர்கள் அமைதியாயிருக்க வேண்டும். ஏனென்றால் ஆதாமே முதலில் உருவாக்கப்பட்டார், பிறகுதான் ஏவாள் உருவாக்கப்பட்டார். மேலும் ஆதாம் ஏமாற்றப்படவில்லை, பெண்தான் ஏமாந்து கட்டளைகளை மீறினார். இருப்பினும் அவர்கள் தன்னடக்கத்தோடு நம்பிக்கை, அன்பு, தூய வாழ்வு ஆகியவற்றில் நிலைத்திருந்தால் தாய்மை பேற்றின் வழியாக மீட்பு பெறுவார்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
எனக்குள்ளே உறவாடும் என் தெய்வமே, உன் நினைவில் நான் என்றும் உயிர் வாழ்வேனே. அல்லேலூயா கீதத்திற்காக எழுந்திருப்போம். Say
உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 20. இறை திரு வார்த்தைகள் 28 36 முடிய. போதகரே, மணமான ஒருவர் மகப்பேரின்றி இறந்து போனால் அவர் மனைவியை கொழுந்தனே மனைவியாக ஏற்றுக்கொண்டு தம் சகோதரருக்கு வழிமரபு உருவாக்க வேண்டும் என்று மோசே எழுதி வைத்துள்ளார். இங்கு சகோதரர் 7 இருந்தனர். மூத்தவர் ஒரு பெண்ணை மணந்து மகப்பேரின்றி இறந்தார். 2, 3 சகோதரர்களும் அவரை மணந்தனர். இவ்வாறு 7 மகப்பேரின்றி இறந்தனர். கடைசியாக அப்பெண்ணும் இறந்தார். அப்படியானால் உயிர்த்தெழும்போது அவர் அவர்களுள் யாருக்கு மனைவி ஆவார்? ஏனெனில் 7 அவரை மனைவியாக கொண்டிருந்தனரே என்று கேட்டனர். அதற்கு இயேசு அவர்களிடம், இக்கால வாழ்வில் மக்கள் திருமணம் செய்து கொள்கின்றனர். ஆனால் வருங்கால வாழ்வை பெற தகுதி பெற்ற யாரும் இறந்து உயிர்த்தெழும்போது திருமணம் செய்து கொள்வதில்லை. இனி அவர்கள் சாக முடியாது. அவர்கள் வானதூதரை போல் இருப்பார்கள். உயிர்த்தெழுந்த மக்களாயிருப்பதால் அவர்கள் கடவுளின் மக்களே. ஆண்டவரின் அருள்வாக்கு. அந்தோனியாருடைய வாழ்வில் தொடர்புடைய பொருட்கள் மனிதர்களை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்தோம். ஒரு மனிதரை நம்ம சிந்திச்சோம். அது யாரு? பிரான்சிஸ் அசிசி. இன்று ஒருத்தரை பற்றி சிந்திக்க இருக்கிறோம். வனத்து அந்தோனியாருக்கும் அந்தோனியாருக்கும் உள்ள தொடர்பை இப்போது சிறிய நிகழ்வின் வழியாக நம்முடைய பிள்ளைகள் வெளிப்படுத்துவார்கள். இது என் கடைசி நிமிடங்கள். என் உடலும் சோர்ந்து விட்டது. ஆனால் என் ஆன்மா இன்னும் சோர்ந்து போகவில்லை. இந்த பயணம் என்னுடைய கடைசி பயணமாக இருக்கும். பதுவாவில்தான் என் உயிர் பிரிய வேண்டும். என் இறைவா, என்னை வழி நடத்தும். அந்தோணி, நானும் உன்னுடன் இந்த பயணத்தில் பங்கு கொள்ளலாமா? தந்தையே, நீங்களா இது? என்னால் நம்பவே முடியவில்லை. தங்களை நேரில் காண ஆசை கொண்டிருக்கிறேன். ஆனால் நீரோ 3ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். நானும் அந்தோணி உன்னை காண ஆவல் கொண்டேன். நான் மட்டுமா? எத்தனையோ மக்கள் உன்னை காண தேடி ஓடி வருகின்றனர். உன் புதுமைகளை கேள்விப்பட்டு என்னால் உன்னை காணாமல் இருக்க முடியவில்லை. மேலும் நீ என் பெயரை தாங்கியவனாயிற்றே. உன் பெயரை தாங்கியதால் நான் பெருமை கொள்கிறேன் தந்தையே. மேற்கத்திய நாடுகள் முழுவதும் உன் புகழ் பரவியுள்ளதே. நீரே துறவற வாழ்வின் முன்னோடி. நான் இறைவனுக்காக என்னை அர்ப்பணிக்க முடிவு செய்த நாள் முதல் உம்மீது பற்று கொண்டேன். அந்தோணி, என்னை அறிந்தவர் பலர். ஆனால் என்னை இவ்வளவு அன்பு செய்தவர் நீயே. இம்மண்ணுலகில் உம் பணி நிறைவேறப் போகிறது. ஆனால் விண்ணுலகம் உம்மை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. இறையரசை மண்ணுலகம் அறிய விரும்பினேன். இந்த வல்ல செயல்களும் புனித வாழ்வும் இறைவனின் கொடை. என் பயணத்தை முடித்து கொள்கிறேன். என் வாழ்வின் முன்னோடியாகவும் என் பயணத்தில் துணையாகவும் என்னோடு இருந்ததற்கு நன்றி தந்தையே. திருச்சபை வரலாற்றில் துறவு வாழ்வின் தொடக்க புள்ளியாய் திகழ்ந்தவர் புனித வனத்து அந்தோணியார். இவரின் சுவடுகளை பின்பற்றிதான் புனித அந்தோணியாரின் துறவற வாழ்வு அமைந்தது. 3ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த வனத்து அந்தோணியாரை போல் 12ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த புனித அந்தோணியார் அவரை போல வாழ ஆசைப்பட்டார்.
மொராக்கோ நாட்டிற்கு சென்ற 5 மறைப்பணியாளர்கள் வேத சாட்சியாய் மரித்ததை கேள்விப்பட்டு தானும் இறைப்பணி செய்து தன்னுயிர் தர குருத்துவத்தில் அடியெடுத்து வைத்தார். அந்த காலகட்டத்திலிருந்து இந்த நாள் வரை எந்த சபையில் சேர்ந்தாலும் தங்களுக்கு பிடித்த புனிதரையோ அல்லது யாருடைய ஆன்மீக வாழ்வை விரும்புகிறார்களோ அவர்களின் பெயரை தேர்வு செய்து கொள்ளலாம் என்ற ஒரு நியதி உள்ளது. அதன்படி அந்தோணியார் பிரான்சிஸ்கன் சபையில் சேர்ந்தபோது வனத்து அந்தோணியாரின் தூய தவ வாழ்வால் ஈர்க்கப்பட்டு தனது பெயரை பதுவை அந்தோணியார் என மாற்றிக்கொண்டார். மேலும் அவரை போல் நோன்பு, ஜெபம் என்பவை ஆன்மீகத்தின் அடிப்படையாக இருக்க வேண்டுமென்றும் வனத்தந்தோணியாரின் தாக்கம் தன் வாழ்விலும் இருக்க வேண்டும் என்று விரும்பி இப்பெயரை தெரிந்து கொண்டார். இருவருக்குமான சில ஒற்றுமைகள். இருவருமே மிகப்பெரிய செல்வந்தர் குடும்பத்தில் பிறந்தவர்கள். தனக்கு செல்வம் வேண்டாம் என்று துறவற வாழ்வை மேற்கொண்டனர். பேய்களுக்கு எதிராக போராடினார்கள். அலகையால் துன்புறுத்தப்பட்டார்கள், சோதிக்கப்பட்டார்கள். ஆனால் வெற்றி கண்டார்கள். பேய்களை ஓட்டுவதில் வனத்து அந்தோணியார் அதிக புதுமை செய்தார் என்றால், பதுவையார் மற்ற பல புதுமைகள் செய்து கோடி அற்புதர் என அழைக்கப்பட்டார். இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நம்முடைய பாதுகாவலர் புனித அந்தோணியாரினுடைய 7வது நவநாளில் மன்றாடுவோரின் பரிந்துரையாளர் அந்தோணியார் என்ற மைய கருத்தில் தம்பதியர்களுக்காக ஜெபிக்க நாம் ஒன்றாக கூடியிருக்கிறோம். ஆகவே உங்கள் அனைவருக்கும் திருவிழா நாட்களில் நாங்கள் இருக்க மாட்டோம். அதனால் இந்த நாளிலே உங்கள் அனைவருக்கும் அந்தோணியாருடைய திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஹாப்பி ஃபீஸ்ட். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? அன்புக்குரிய இந்த நாளிலே 2 முக்கிய கருத்துக்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள சுருக்கமாக, ஃபாதர் ஆல்ரெடி சொல்லிட்டார், ரொம்ப நேரம் எடுக்கக்கூடாது, 10 நிமிஷத்துக்குள்ள முடிச்சுன்னு சொல்லிட்டாங்க. சுருக்கமாக 2 கருத்துக்கள் மட்டும். முதலாவதாக, பரிந்து பேசுகின்ற ஜெபத்தை பற்றிய வல்லமையை நாம் உணர்ந்து கொள்ள நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அன்புக்குரியவர்களே, இந்த பரிந்து பேசுதல் ஜெபம் என்பது என்னவென்று பார்க்கிற பொழுது, ஒரு நபருக்காக அவருடைய கருத்துக்காக நாம் ஜெபிக்கின்ற நிலைதான் பரிந்து பேசுகின்ற ஜெபமாக இருக்கிறது. ஒரு புதுமை நடக்கிறது என்றால் யாரால் நடக்கிறது? அதை நிகழ்த்துபவர் யார்? யார் நிகழ்த்துறா? கடவுள்தான் ஒரு புதுமையை நிகழ்த்துகிறார். அதற்கு உறுதுணையாக இருப்பவர்கள்தான் புனிதர்கள். கானாவூர் திருமணத்தில் அன்னை மரியாள் என்ன பண்ணுறாங்க? புதுமை. அவங்க தண்ணியை திராட்சை ரசமாக மாற்றுறாங்களா? என்ன பண்ணுறாங்க? மாறுவதற்காக கடவுளிடம் பரிந்து பேசுகிறார்கள். புனித அந்தோணியார், நம்முடைய அந்தோணியாரும் கூட நாம் அவரிடம் வேண்டுகிற பொழுதெல்லாம், கடவுளிடம் வேண்டுகிற பொழுது நம்முடைய ஜெபங்களுக்காக பரிந்து பேசுகிற புனிதராக இருக்கிறார். ஆகவே தான் நம்முடைய இன்றைய தலைப்பானது மன்றாடுவோரின் பரிந்துரையாளர் புனித அந்தோணியார் என்று நாம் எடுத்திருக்கின்றோம். இந்த பரிந்து பேசுகிற ஜெபம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாளும் நாம் செய்து கொண்டிருப்பது தான். குடும்பத்தில் அப்பாவுக்கு அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லைன்னா பசங்க என்ன செய்கிறாங்க? கடவுளே எங்கள் அப்பா அம்மாவுக்கு நல்ல உடல் சுகத்தை கொடுங்க. அல்லது கணவனோ மனைவியோ உடல்நிலை சரியில்லாத பொழுது அவருக்காக பரிந்து பேசி கடவுளிடம் ஜெபிக்கிற அந்த ஜெபமானது பரிந்து பேசுகிற ஜெபமானது இருக்கின்றது. இந்த பரிந்து பேசுகிற ஜெபத்திற்கு வல்லமை அதிகமாக இருக்கிறது. ஒரு ஆற்றிலே பயணம் செய்கிறோம் என்றால் தனியாக பயணம் செய்வதற்கும் குழுவாக பயணம் செய்வதற்கும் பல வித்தியாசங்கள் இருக்கிறது. தனியாக பயணம் செய்கிற பொழுது புயல் அடித்தா என்ன ஆகும்? நம்ம அந்த அளவிற்கு அதை எதிர்த்து போராடுகின்ற திறன் இல்லாமல் நமக்கு போய்விடும். ஆனால் ஒரு குழுவாக பயணம் செய்கிற பொழுது புயல் வந்தாலும் கூட அந்த புயலிலே கூட நாம் எதிர்த்து போராடுவதற்கு நமக்கு பல கைகள் உதவி செய்ய வாய்ப்பாக இருக்கிறது. இந்த பரிந்து பேசுகிற ஜெபம் கூட இப்படித்தான். தனியாக ஒரு மன்றாட்டுக்காக அல்லாமல், ஒருவராக அல்லாமல் பலரோடு சேர்ந்து ஜெபிக்கிற பொழுது இந்த பரிந்துரை ஜெபம் இன்னும் வலிமை மிக்கதாக மாறுகிறது. திருப்பலியில கருத்துக்களை ஒப்பு கொடுக்கிறோம். எதற்காக கொடுக்கிறோம்? இங்கே இருக்கிற எல்லாருமே அந்த கருத்துக்காக ஜெபிப்பார்கள் என்ற நம்பிக்கையில் நாம் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆகவே குழுவாக ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சொல்லி இருக்கிறார், எங்கு 2-3 பெயர்கள் என் பெயரால் கூடி ஜெபிக்கிறார்களோ அவர்கள் மத்தியில்
நான் இருப்பேன் என்று. ஆகவே இந்த பரிந்துரை ஜெபம் குழு ஜெபமாகவும் பார்க்கப்படுகிறது. இந்த பரிந்து பேசுகிற ஜெபம் எப்படி வல்லமை பெற்றது என்று பார்க்கிற பொழுது, முதலாவதாக ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் பார்க்கிற பொழுது, ஆபிரகாம் சோதோமுக்காக கடவுளிடத்தில் பரிந்து பேசுகிறார். ஃபர்ஸ்ட் எத்தனை பேர் இருந்தால் அழிக்க மாட்டேன்னு சொல்றாரு? 50 பேர். ஆபிரகாம் மீண்டும் பரிந்து பேசுகிறார். ஒரு 40 பேர் வச்சுங்க ஆண்டவரே, மீண்டும் 30 பேர், 20 பேர், 10 பேர், 5 பேர் என்ற அளவுக்கு ஆபிரகாம் பரிந்து பேசுகிறார். மோசேவின் வாழ்க்கையில் பார்க்கிற பொழுது, இஸ்ரேல் மக்கள் அமலேக்கியருடைய போர் செய்து கொண்டிருக்கிற பொழுது, மோசேவினுடைய பரிந்து பேசுகிற ஜெபம் இஸ்ரேல் மக்களை வெற்றிக்கு அழைத்து செல்கிறதை விடுதலை பயணம் 17வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். எப்பொழுதெல்லாம் மோசேவின் கைகள் உயர்ந்திருந்ததோ அப்பொழுதெல்லாம் யார் வின் பண்ண? மோசே வின் பண்ணாரா? இல்லை, இஸ்ரேல் மக்கள் ஜெயித்தார்களாகவே மோசேவினுடைய பரிந்து பேசுகிற ஜெபம் வல்லமை வாய்ந்ததாக இருக்கிறது. அதே போல நினிவே மக்களுடைய வாழ்க்கையை பார்க்கிற பொழுது, இந்த உலகம், இந்த நாடு அழியும் என்று சொல்லுகிற பொழுது, எல்லா மக்களும் தப்பு செஞ்சவன் நல்லது செஞ்சவன் எல்லாரும் ஒன்றாக இணைந்து சாக்கு உடை அணிந்து ஜெபிக்கிற பொழுது என்ன ஆகுது? அழிக்கப்பட போகிற நகரம் காப்பாற்றப்படுகிறது, ஆசீர்வாதம் கிடைக்கிறது. அப்பாக இந்த பரிந்து பேசுகிற ஜெபத்திற்கு வல்லமை அதிகம். இந்த பரிந்து பேசுகிற ஜெபத்தின் வழியாக நாம் எதை பெற்றுக்கொள்கிறோம் என்றால், முதலாவதாக கடவுளிடம் நாம் கேட்பதையெல்லாம் பரிந்து பேசுகிற ஜெபத்தின் வழியாக நாம் பெற்றுக்கொள்கிறோம். நினிவே மக்களுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி சொன்னேன். அவர்கள் கடவுளிடம் கேட்டார்கள், பெற்றுக்கொண்டார்களா இல்லையா? பெற்றுக்கொண்டார்கள். அதே போல கானானிய பெண்ணுடைய வாழ்க்கையினுடைய வரலாறு நம்ம தெரிந்திருக்கும். மத்தேயு அதிகாரம் 15வது அதிகாரத்தில் படித்தோம் என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பின்னாடி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. தன்னுடைய மகளுக்காக உடல்நிலை சரியாக வேண்டும் என்று பின்னாடி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. எப்படியாவது சரியாகிவிட வேண்டும் என்று கடவுள் மீண்டுமாக திரும்பி அந்த கானானிய பெண்ணுடைய உடல் நலனை அவருக்கு கொடுப்பார். அதே போன்று நாம் பார்க்கிறோம், நூற்றுவ தலைவன் தன்னுடைய யாருக்காக? காவலாளிக்காக வந்து கேட்பார். அந்த பரிந்து பேசுகிற ஜெபம் மிக உயர்ந்த ஜெபம் என்று இயேசு சொல்லுகிறார். மற்ற எல்லா ஜெபத்தையும் விட இந்த நபருடைய ஜெபம் உயர்ந்ததாக பார்க்கவே, நாம் பிறருக்காக பரிந்து பேசுகிற பொழுது, ஜெபிக்கிற பொழுது அந்த ஜெபம் கடவுளிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்கிறோம். இரண்டாவதாக பார்க்கிற பொழுது, இந்த பரிந்து பேசுதல் ஜெபத்தின் வழியாக நாம் கடவுள் நமக்கு கொடுத்த ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள் என்கின்ற கட்டளையையும் நாம் நிறைவேற்றுகிறோம். கடவுள் நமக்கு கொடுத்த ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள் என்று கொடுத்த கட்டளையை நிறைவேற்றி நாம பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க இல்லை குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்காகவும் ஜெபிக்கிற பொழுது, அவர்களை அன்பு செய்கிற பொழுது அவர்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம். இதன் வழியாக கடவுள் நமக்கு கொடுத்த கட்டளைகளையும் நாம் நிறைவேற்றுகிறோம். ஆகவே இந்த பரிந்து பேசுதல் ஜெபம் என்பது ரொம்ப 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 ஸ்பெஷல். இது ஃபஸ்ட்டு எங்கே இருக்கணும்னா, குடும்பத்தில் தம்பதியர் மத்தியில் இருக்கணும். ஆகவே தான் இன்று நாம் தம்பதியர் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய இன்றைய வாழ்க்கையில் பார்க்கின்ற பொழுது பல முரண்பாடுகள், திருமண வாழ்க்கை என்று எடுத்து பார்க்கின்ற பொழுது பல முரண்பாடுகள் இருப்பதை ஒரு கவிஞன் கூறுகிறான். அதில் ஒரு சிலதை மட்டும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நான் மிகப்பெரிய வீடுகளை கட்டி எழுப்பி விட்டோம், ஆனால் குடும்பத்தை கட்டி எழுப்ப மறந்து விட்டோம். இனி காலையில் 6 மணிக்கு எழுந்து வேலைக்கு கடகடன்னு போயிடணும், திரும்பி நைட்டு 10 மணிக்கோ 11 மணிக்கோ திரும்பி வரும். யாருக்காக சம்பாதிக்கிறோன்னு கேட்டால் என்ன சொல்லுவான்? என் குடும்பத்துக்காக சம்பாதிக்கிறேன், என் மனைவிக்காக, என் பசங்களுக்காக சம்பாதிக்கிறேன். ஆனால் புதுசாக வீடு வாங்கிடுறோம், காரு வாங்கிடுறோம், இஎம்ஐயில் எல்லாத்தையும் வாங்கி விடுகிறோம். ஆனால் நமது குடும்பங்களை கட்டி எழுப்ப நாம் மறந்து விட்டோம். இரண்டாவதாக பார்க்கின்ற எண்ணற்ற பட்ட படிப்புகளை எல்லாம் படிக்கிறோம். முன்னாடிலாம் படிக்கின்ற நிலை என்பது ஒரு சிலருக்கின்ற பொழுது இன்று எல்லோரும் நிறைய படிக்கிறோம். MBA, BBA, MBA என்று நிறைய படிக்கிறோம். ஆனால் நமது அறிவினை வளர்த்து கொள்ள நாம் மறந்து விட்டோம். நம்முடைய உடைமைகளையும் செல்வத்தை எல்லாம் அதிகரித்து விட்டோம். ஆனால் நல்ல மதிப்பீடுகளை வளர்த்து கொள்ள நாம் மறந்து விட்டோம். அதே போல் நாம் எப்படியெல்லாம் சம்பாதிக்கலாம் என்பதையெல்லாம் கற்றுக்கொண்டு விட்டோம். இப்படி பண்ணால் அப்படி சம்பாதிக்கலாம், இங்கே ஒரு 100 ரூபாய் போட்டால் அங்கே ஒரு 200 ரூபாய் கிடைக்கும் என்பதையெல்லாம் நாம் கற்றுக்கொண்டு விட்டோம். ஆனால் எப்படி வாழ வேண்டும் என்பதை, கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளைகளை பொறுத்து நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை இன்றைக்கு நாம் மறந்துவிட்ட மனிதர்களாக இருக்கிறோம். ஆகவே அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளிலே நான் இறுதியாக உங்களுக்கு சொல்வது ஒன்று மட்டும்தான். இன்றைய தம்பதி தினத்தை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இன்றைய தினத்தில் திருமண வாழ்க்கை என்பது மிக 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 சவாலாக அமைந்து விடுகின்ற வாழ்க்கையாக இருக்கிறது. திருமணம் செய்கிற பொழுது 500 பேர் வருவாங்க. முதல் ஆண்டு கொண்டாடுகிற பொழுது எத்தனை பேர் வருவாங்க? ஒரு 50 பேர் வருவாங்களா? 2வது வருஷம்
3வது வருஷம் 10வது வருஷம் யார் இருப்பா? நீங்களும் உங்கள் வீட்டுக்காரும் உங்கள் பசங்க மட்டும்தான் இருப்பீங்க. ஆகவே பிறரை பொறுத்து அல்ல திருமண வாழ்வு என்பது. திருமணம் செய்யப்படுகின்ற இந்த கணவனும் மனைவிக்குமான இருக்கிற வாழ்வு தான் திருமண வாழ்வு. ஆகவே திருமண வாழ்க்கையில் பிறரை அழைத்து வந்து உட்கார வச்சிடாதீங்க. உங்களுக்கும் கணவனுக்குமாக இருக்கின்ற வாழ்க்கை தான் திருமண வாழ்வில் உங்களுடைய நிலையை உயர்த்துகின்றது. அப்போ இந்த தாம்பத்திய உறவு, அதாவது நாம் திருமண உறவு நிலைத்திருக்க வேண்டும் அல்லது அதில் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் 3 கருத்துக்கள் மற்றும் முதலாவதாக இடைவிடாத ஜெபம். கணவன் மனைவிக்குமாக இடைவிடாத ஜெபம் இருக்க வேண்டும். நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் குடும்பம் நல்லாயிருக்கும். அப்படியே டிக் பண்ணிக்கிங்க. நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்களான்னு சொல்லி பார்த்துங்க. முதலாவதாக திருப்பலி. வாரத்தில் ஒரு நாளாவது திருப்பலியை பங்கேற்கிறீங்களா? நம்ம எல்லா இடத்துக்கும் போகிறோம், நீங்கள் மட்டும் மண்டையை ஆட்டக்கூடாது, உங்கள் கணவரும் வராரான்னு பார்க்கணும். கணவன் மனைவியாக சேர்ந்து திருப்பலி வாரத்திற்கு ஒரு முறையாக திருப்பலியில் பங்கேற்கின்ற குடும்பமாக இருந்தால் குடும்பங்கள் ஜெபிக்கிற குடும்பமாக இருக்கும். இரண்டாவதாக குடும்ப ஜெபம் ரொம்ப 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 அவசியமான ஒன்றாக இருக்கிறது. என் வீட்டுக்காரர் 6 மணிக்கு போகிறாரு, 11 மணிக்கு தான் வராரு, நான் எப்போ குடும்ப ஜெபம் சொல்கிறதுன்னு எங்கிட்ட கேட்கலாம். 11 மணிக்கு வந்தால் 11:15 குடும்ப ஜெபத்தை சொல்லிட்டு படுங்க. குடும்ப ஜெபம் என்பது இன்று தேவைப்படுகிற ஒன்றாக இருக்கிறது. கணவனும் மனைவியும் கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் சொல்லுகிறோமே, அப்படி சொல்லுகிற பொழுது குடும்ப ஜெபம் இருந்தால் அங்கு கடவுள் இருக்கிறார். ஆகவே குடும்ப ஜெபத்தில் ஒன்றாக இணைகிற பொழுது தம் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியான ஒன்றாக இருக்கின்றது. 3வது ஒன்று சொல்ல போகிறேன், இது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பாவ சங்கீர்த்தனை எப்பப்பெல்லாம் செய்கிறீங்களோ மாதத்துக்கு ஒரு முறையாவது பாவ சங்கீர்த்தனை செய்தீங்கன்னா குடும்ப உறவு, உங்களுடைய குடும்ப திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். பல பேர் இங்கே இருப்போம், ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை பாவ சங்கீர்த்தனை செய்கிறவங்க, இல்லை நான் பாவமே செய்கிறதில்ல எதுக்கு பாவ சங்கீர்த்தனை செய்யணும் என்று கேட்பவர்கள், அல்லது 5 வருடத்திற்கு ஒரு முறை பாவ சங்கீர்த்தனம் செய்பவர்கள் எல்லாம் இருக்கிறோம். நமது திரு அவை நமக்கு கொடுத்திருக்கிற மிக 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 உயர்ந்த ஒரு அருட்சாதனம் இந்த பாவ சங்கீர்த்தனம். நாம் அப்பப்போ செய்கிற பாவத்தை அப்பப்போ கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டு பாருங்கள், மனது ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும், குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும். ஆகவே உங்களில் இருக்கிற பாவங்களை நாம் குறைத்து கொண்டே வருகிற பொழுது மகிழ்ச்சியானது அதிகரித்து கொண்டே வரும். இரண்டாவதாக குடும்பத்திற்காக நேரத்தை, அதாவது திருமணமான கணவன் மனைவி 2 பேரும் நேரத்தை ஒதுக்குங்க. பசங்க இருந்தால் பாட்டிக்கிட்ட விட்டுட்டு 2 பேரும் ஒரு மாதத்தில் இல்லை 2 மாதத்துக்கு ஒரு முறை வெளியே போயிட்டு வாங்க. 2 பேர் மட்டும் போயிட்டு வாங்க. வருகிற பொழுது தான் அப்போ தான் நீங்கள் நேரம் கொடுப்பீங்க. அப்போ தான் தெரியும் மனைவிக்கு இது வேணும், கணவருக்கு அதுதான் பிடிக்கும்னு தெரியும். இல்லாட்டி கணவருக்கு இது தான் பிடிக்கும், தக்காளி சட்னி தான் என் கணவருக்கு பிடிக்கும், அது அவருக்கு பிடிக்காமலே இருக்கும், அதுதான் என் கணவருக்கு பிடிக்கும்ன்ட்டு காலம் ஃபுல்லாக அதையே செய்து கொண்டிருப்பது. அல்லது என் கணவருக்கு இப்படி பண்ணாதான் பிடிக்கும், அல்லது என் மனைவிக்கு இதை வாங்கி கொடுத்தா என் மனைவி ரொம்ப சந்தோஷப்பட்டுடுவா என்று தெரியாமலேயே வாழ்ந்து. ஆகவே நேரத்தை ஒன்றாக செலவிடுங்கள். இரண்டாவதாக ஒன்றாக உணவு உட்கொள்வதை நீங்கள் பழக்கமாக வைத்து கொள்ளுங்கள். 50 வருஷம் கல்யாணம் ஆனாலும் சரி, 30 வருஷம் ஆகியிருந்தாலும் 20 வருஷம் ஆகியிருந்தாலும் உணவு உண்பதை, ஒன்றாக சேர்ந்து உணவு உண்பதை நீங்கள் கணவன் மனைவியாக செய்கிற பொழுது கண்டிப்பாக அங்கே பல பிரச்சனைகள் தீர்க்கப்படும். ஏன்னா வீட்டில் தனியாக இருப்பீங்க, அம்மா ஒன்று சொல்லிட்டு போவாங்க, மாமியார் ஒன்று சொல்லுவாங்க, நாத்தனார் வந்து இன்னொன்று சொல்லிட்டு போயிருப்பாங்க. இது எல்லாத்தையும் போயிட்டு மண்டையில் குழப்பி கொண்டு இருக்கிற பொழுது நீங்கள் ஒன்றாக சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிடுகிற பொழுது நீங்கள் பேசுவீர்கள், அப்பொழுது இந்த குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்து உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருக்கும். இறுதியாக கணவனும் மனைவியும் எதிர் அணிகள் அல்ல என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். குடும்பம் நீதிமன்றம் கிடையாது. நான் சொல்கிறது தான் கரெக்டு, நான் சொல்கிறது தான் செய்யணும் என்பதை வாதாடுவதற்கான நீதிமன்றம் குடும்பங்கள் கிடையாது. குடும்பம் என்பது நீதிமன்றம் அல்ல, அது வாழப்பட வேண்டிய ஒரு வாழ்க்கை. ஆகவே கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற குடும்பம் மிகவும் அரிதான குடும்பம், வேறு யாருக்கும் இந்த குடும்பம் அமைவதில்லை. ஆகவே உங்களுக்கு கொடுத்திருக்கிற குடும்பத்தை நீங்கள் இறைவன் பால் வைத்து ஜெபிக்கிற மனிதர்களாக உங்கள் குடும்பத்தில் இருக்கிற கணவருக்காக பரிந்து பேசுங்க. என் கணவர் டெய்லி வேலைக்கு போகிறாரு, அவர் போயிட்டு வருகிற வரைக்கும் நல்ல எந்த ஒரு விபத்தும் இல்லாமல் இருக்கணும், அவர் நினைத்த காரியங்கள் நிறைவேற வேண்டும் என்று மனைவிகள் பரிந்து பேசுங்க கடவுள்கிட்ட. அதே போல் கணவர்மார்கள் மனைவிகளுக்காக பரிந்து பேசுங்கள், பிள்ளைகளுக்காக பரிந்து பேசுங்கள், உங்களோடு வாழ்பவர்களுக்காக
பரிந்து பேசுகிற பொழுது அதிசயங்கள் நடக்கும். இந்த மதுரவாயில் புனித அந்தோணியார் ஆலயத்தில் பல புதுமைகள் நடந்து கொண்டிருக்கிறது என்றால் நமது பாதுகாவலர் அந்தோணியார் நம் அனைவருக்காகவும் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். நாம் ஒவ்வொரு முறையும் முழந்தாளிட்டு அழுது ஜெபிக்கிற பொழுதெல்லாம் அந்த ஜெபத்தை அப்படியே தூக்கிட்டு போயிட்டு கடவுள்கிட்ட பரிந்து பேசி கொண்டிருப்பதால் நமக்கு அதிசயங்கள் நடக்கிறது. நாமும் கூட அந்தோணியாரை போல பரிந்து பேசுகிற மக்களாக மாறுகிற பொழுது நமது குடும்பங்களும் அதிசயங்கள் நிகழ்த்துகின்ற குடும்பங்களை மாறும். இத்தகைய வரத்திற்காக தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென். நம் அனைவரும் எழுந்திருப்போம். விசுவாசிகளின் மன்றாட்டு. திருச்சபையின் தலைவரே இறைவா, உமது வாக்கை என் காலடிகளை நிலைப்படுத்தும் என்ற வார்த்தைக்கேற்ப நவீன உலகில் திருச்சபையை வழிநடத்த நீர் தேர்ந்தெடுத்துள்ள திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர், துறவரத்தார் மற்றும் பொது நிலையினரை உமது வல்லமையான ஆவியால் வழிநடத்தவும் உமது வார்த்தையால் நிலைப்படுத்தவும் தேவையான வரத்தை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் தலைவா, என் மன்றாட்டை கேட்டு தயவாய் ஏற்றிடுவாய். மரத்தை அதன் கனியால் அறியலாம் என்று மொழிந்த இயேசுவே, ஒவ்வொரு குடும்பமும் அன்பினால் பிணைக்கப்பட்டு தூய திருக்குடும்பமாய் வாழ உம்மை அருள வேண்டுகிறோம். மரத்தின் தன்மை அதன் கனியை எடுத்துரைக்கும். அதே போல பிள்ளைகள் தங்கள் பெற்றோரின் பண்புகளில் சிறந்த கிறிஸ்துவின் மன உறுதியில் நிலை பெற்று வாழ வரம் தர வேண்டுமென்று மன்றாடுவோரின் வேண்டுதலை கேட்டு புனித அந்தோணியார் வழியாக இறைவா உன்னை மன்றாடுகிறோம். அன்பின் தலைவா, என் மன்றாட்டை கேட்டு தயவாய் ஏற்றிடுவாய். அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு என்றவரே இறைவா, எதிர்நோக்கை ஏற்படுத்தியவரும் அதை நிலைப்படுத்தவரும் நீரே. வருகின்ற காலங்களில் உமது மக்களை ஆன்ம வழியில் நடத்த தேவையான நல்ல குருக்களையும் கன்னியர்களையும் உருவாக்க எங்கள் குடும்பங்கள் முழு ஒத்துழைப்பையும் கொடுத்து தங்கள் பிள்ளைகளை இறைப்பணிக்கு அனுப்ப தேவையான வரத்தை பொழிய வேண்டுமென்று அறுவடையின் நாயகனே இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் தலைவா, என் மன்றாட்டை கேட்டு தயவாய் ஏற்றிடுவாய். இன்றைய திருப்பலியை சிறப்பிக்கும் புனித மரியன்னை மண்டல அன்பிய குடும்பங்களை நிறைவாக ஆசிர்வதித்து அவர்கள் குடும்பங்கள் தொழில் வளர்ச்சியிலும் ஆன்மீக வளர்ச்சியிலும் மென்மேலும் உயரவும் பிள்ளைகள் ஞானத்திலும் இறை பயத்திலும் வளரவும் தொடர்ந்து தங்கள் பங்களிப்பை பங்கின் வளர்ச்சிக்கு கொடுத்து அன்பியங்களும் பங்கும் வளர வேண்டுமென்று நலன்களின் நாதனாகி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் தலைவா, என் மன்றாட்டை கேட்டு தயவாய் ஏற்றிடுவாய். நம்மளுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறப்பாக மன்றாடுவோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுகளை பரிவிரக்கத்துடன் ஏற்றுக்கொண்டு நாங்கள் இறைஞ்சி கேட்பவற்றை கனிவுடன் தந்துள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். ஆமென்.
சகபாமகமதபா கபனி பனீரி சாரி பாமகா பம பமகரிசா பாமகமபா சகபாமகமதபா கபனி பனீரி சாரி பாமகா பம பமகரிசா. காணிக்கை தர வந்தேன் உன் கரங்களில் என்னை தந்தேன். காணிக்கை தர வந்தேன் உன் கரங்களில் என்னை தந்தேன். பலியாக நாளும் திருபலியாக நானும் உனது பலியில் உள்ளம் இணைந்து உனதாக மாறிட காணிக்கை தர வந்தேன் உன் கரங்களில் என்னை தந்தேன். சசனி சதபா மபதப மப மகரி மக வயலில் விளையும் கோதுமை மணிகள் வெயிலில் உலரும் வியர்வையில் மலரும் நனனனா நனனனா நானனானனான பாடந்தோறும் பனிமழையில் நனையும் வாழ்க்கை முழுதும் தியாகத்தில் கரையும் உருவம் இழந்த உணவாய் மாறும் உடலில் கலந்து உயிரில் வாழும் அதுபோல நானும் பலியாக வீடும் இறைவா வந்தேன் இதயம் தந்தேன். காணிக்கை தர வந்தேன் உன் கரங்களில் என்னை தந்தேன். காணிக்கை தர வந்தேன் உன் கரங்களில் என்னை தந்தேன். பாமகமபா சகபாமகமதபா கபனி பனீரி சாரி பாமகா பம பமகரிசா பாமகமபா சகபாமகமதபா கபனி பனீரி சாரி பாமகா பம பமகரிசா. என் அன்பு சகோதர சூழலே என்னுடையதும் உடையதுமான பலி எல்லாம் தந்தை இறைவனுக்கு ஏற்றதாம்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையினின்று இப்படி ஏற்றுக்கொள்வாராக. இறைவா புனித அந்தோணியார் நினைவு கொண்டாட்டத்தில் உமது பீடத்துக்கு நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை ஏற்றுள்ளமை வேண்டுகின்றோ. அதனாலே தூய மறைநூல் வழியாக இவருக்கு நீர் மாட்சி அளித்தது போல எங்கள் மீது உமது இரக்கத்தை என்றும் தாராளமாய் பொழிவீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே பரிசுத்த தந்தையே என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக எந்நாளும் விடத்தில் நாளும் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும்
இறைப்பற்று மிக்க வாழ்க்கை நெறியில் எடுத்துக்காட்டால் அதற்கு என்றும் வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் என்றோ எங்களுக்கு பாதுகாப்பு தந்து வருகின்றீர். ஆகவே வானத்து அணிகளோடும் புனிதரும் பெருந்தோடு நாங்கள் ஒன்று சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவென்றே பாடுவதாவது. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நாங்கள் கிறிஸ்து இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்து உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர், இன்றைய நாள் திருப்பலி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற குடும்பங்களோடும், சிறப்பாக முதந்த கல்வாரி பலியிலே இணைந்து ஜெபிக்கக்கூடிய உமது பிள்ளைகள் ஆகிய எங்களோடும் எங்கள் குடும்பங்களோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித தோமா, எங்களுடைய பங்கின் பாதுகாவலர் புனித அந்தோணியார், இவ்வுலகில் உமக்கு வந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமரள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு வாரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. நம் ஆண்டு இயேசு நம்ம கற்றுக் கொடுத்த சிறந்த ஜபத்தை அனைவரும் ஒன்று சேர்ந்து நம்முடைய குடும்பத்தை கருத்துகளுக்காகவும் பங்கின் வளர்ச்சிக்காகவும் பங்கு தந்தைகளுக்காகவும் ஒன்று சேர்ந்து ஒப்பு கொடுப்போம். விண்ணுள் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் நிறைவான அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்து உதவியால் நாங்கள் எல்லா விதமான பாவக்கரைகளிலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் மகிழ்வாய் என்றும் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய குறைகள், குற்றங்கள், பலவீனங்கள், பாவக்கரைகளை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்பதற்கு ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் நிறைவான ஆரோக்கியத்தையும் அமைதியும் அளித்தொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அருளும் அமைதியும் உங்களோடு என்றும் இருப்பதாக. கிறிஸ்து வழங்கும் நிறைவான சமாதானத்தை நாம் ஒருவரோடு ஒரு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர்.
செம்மறின் விருந்துக்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை பாதுகாத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமென். நம் அனைவரும் முழங்கால் படியிடுவோம். நம்முடைய பங்களுடைய பாதுகாவலுடைய திருவிழாவை கொடியேற்றத்தோடு தொடங்கி இன்று 7ஆம் நாள். ஒவ்வொரு நாளும் நீங்க பார்த்தா எனக்கு ரொம்ப மகிழ்வாக இருக்கிறது. விடாது அடாது மழை பெய்து கொண்டிருந்த போது கூட அநேகர் பல இடங்களிலிருந்து நனைந்து கொண்டு ஆட்டோ பிடிச்சி வண்டி பிடிச்சி இந்த திருவழியிலே கலந்து கொள்ள வேண்டும் என்ற நம்பிக்கையோடு கூட நீங்கள் வந்திருக்கிறீர்கள். காரணம் நிறைய நன்மைகளின் நாயகனாகிய நம்முடைய பாதுகாவல் நமக்காக எப்போதும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு நாம் அனைவருமாக இணைந்து அந்தோனியா நோக்கி ஆற்றல் மிகு மன்றாட்ட ஜெபத்தை ஜெபிப்போம். இறைவன் இரக்கத்துக்கும் பேரன்புக்கும் முற்றும் உரியவரான புனித அந்தோனியாரே, உம் வழியாக கடவுளிடம் மன்றாடுபவர்கள் தங்கள் மன்றாட்டின் பலனை அடையாமல் போனதில்லை. எங்கள் ஆன்ம சரீர தேவைகளில் தந்தைக்குரிய அன்புடன் பேருதவி புரிவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். குழந்தை இயேசுவை உமது கரங்களில் இந்த பாக்கியம் பெற்ற புனித அந்தோனியாரே, எங்கள் ஆன்ம விரோதிகளோடு நாங்கள் செய்யும் போராட்டத்தில் எங்களுக்கு துணை புரிவீராக. தீமையை வெல்லவும் நன்மை செய்யவும் பக்கபலமாய் இருப்பீராக. நற்கருணை
நாதர் மேல் பக்தியும் இறைவார்த்தையின் மீது நம்பிக்கை கொள்ள அருள் புரிவீராக. நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற தயால மனம் படைத்தவரே, நாம் கேட்ட பல காரியங்கள் நமக்காக மன்றாடி கொண்டிருக்கிறவர், மன்றாடி பருந்து பேசி பெற்றுக் கொடுத்து கொண்டிருப்பவர். நான் சொன்ன ஒரு கருத்திற்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று நாம் சிறப்பாக குடும்பங்களுக்காக, தம்பதியர்கள், கணவன் மனைவிக்காக, அம்மா அப்பாக்காக திருப்பலி ஒப்புக்குள் ஜெபித்துக் கொண்டு இருக்கிறோம். நல்லுறவு, புரிதல், அன்பு, நிலையான அன்பு கொண்டு குடும்பங்கள் கோவிலாக மாறணும். கணவன் மனைவிகள் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு முன்மாதிரியான ஜெபிக்கின்ற குடும்பங்களாக மாறணும் அப்படின்னு உருக்கமாக ஜெபிப்போம். எங்கள் மன கவலைகளில் உதாரணத்தையும் நோயின் சுகத்தையும் எதிர்பார்த்து உமது பேருதவியை நாடி வருகின்றோம். எங்கள் குடும்பங்களில் சமாதானம் நிலவவும், தொழில் முன்னேற்றம் காணவும், மன நிம்மதியோடு வாழவும் உம்மை நோக்கி வேண்டுகிறோம். எங்களுக்கு உதவி செய்ய வாரும், எங்களை கைவிட்டு விடாதேயும். அழியா நாவுடைய புனித அந்தோனியாரே, உமது வல்லமையுள்ள மன்றாட்டால் இறைவனது இரக்கத்தையும் உதவியையும் பெற்றவர்களாய் நாங்களும் உம்மோடு என்றென்றும் இறைவனை புகழ்ந்தேற்றும் வரம் பெற்று தருவீராக. ஆமென். கரங்களை உயர்த்தி கோடி அற்புத புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் புதுமைகளின் புனிதரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் எங்களுக்காக நானும் பருந்து பேசுகின்றவரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அமர்வோம். அன்பார்ந்தபடியே நான் சொன்னது போல இந்த நாள் ஒரு பக்கம் கொஞ்சம் கஷ்டமாக இந்த தொடங்கும் போது இப்படி விடாது மழை பெய்து கொண்டு இருக்கிறது என்று இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு பக்கம் இது நமக்கு தேவை. ஏன்னா மழை என்பது எவ்வளோ அவசியம் என்பது உங்களுக்கு தெரியும். ஆகவே கடவுள் நமக்கு ஏதோ ஒன்று செய்கிறா அப்படின்னா நான் சொல்வேன் அது நல்லது தான். கெட்டதுலேயும் ஒரு நல்லது இருக்க மாதிரி எனக்கு திருவிழா நல்லா நடக்கணும், மழை பெய்யக்கூடாது என்னுடைய ஜெபமாகிறது. ஆனால் அவர் எப்பா உனக்கு மட்டும் இல்லை உலகத்துக்கே ஊருக்கே நல்லது செய்யக்கூடியவர். அவை இப்படியான சில விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்காத நிகழ்வு நடக்க தான் செய்யும். அது எல்லாம் நாம் நல்ல எண்ணத்தோடு ஏற்றுக்கொள்கிற போது நிச்சயமாய் அது நன்மையாகவே அமையும். ஆகவே இந்த நாள் நான் சொன்னது போல நம்முடைய திருவிழாவுடைய 7வது நாளை நாம் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு தம்பதி தினம். இன்னைக்கு எனக்கு காலை சந்திப்பதற்காக ஒருத்தர் வந்தார், பேர்லாம் சொல்லவானான்னு சொல்லிட்டார். இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த 7 நாள் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒரே கருத்துக்காக ஜெபிங்க அப்படின்னு. அவங்க ஒரு தொழில் செய்து கொண்டு இருக்கிறாங்க. ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு யோசித்து கொண்டு இருந்தோம் ஃபாதர். நீங்கள் நம்பவே மாட்டீங்க ஃபாதர், இந்த கொடியேற்றத்துக்கு முன்னாடி நான் ஜெபிச்சு வந்தேன். அவர் சொல்கிறா நேற்று தினம் அந்த பெரிய இடம், ஒரு பெரிய அவங்க குடும்பத்துக்கான ஒரு இடத்தை தொழிலுக்காக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்சுட்டேன். அதுக்கெல்லாம் காரணம் அந்தோனியார் அப்படின்னு சொன்னார். ஒரு பலத்த ஒரு கரவொலி கொடுப்போம். இப்படியான ஏராளமான நன்மைகளை நான் உங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்க முடியும். ஆகவே நான் சொன்ன நம்பிக்கையோடு நீங்கள் வாருங்கள். ரொம்ப அழகான தலைப்பு, மன்றாடுவோரின் பரிந்துரையால். ஆகவே நமக்காக இப்போதும் மன்றாடுகிற அற்புதமான ஒரு பாதுகாவலை பெற்றிருக்கிறோம். இந்த நாளிலுடைய வழிபாடை மிக அர்த்தமுள்ள விதத்திலே அமைத்து கொடுத்து நிறைய வச்சிருந்தாங்க. பட் இருந்தாலும் உங்களுக்கு தெரியும் நேரத்தை கருதி சில சுருக்க வேண்டியதாக இருந்தது. ஆகவே மரியன்னை மண்டலத்தைச் சேர்ந்த அன்னை திரேசா, தேவ சகாயம், அல்போன்சா, வெரோனிகா, மரிய கொரட்டி அன்பிகளுக்கு ஒரு பலத்த ஒரு கரவொலி கொடுத்து அவளுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். வழக்கமாக பார்த்தீங்கன்னா தந்தையர்கள் சில நேரத்தில் லேட்டாக வருவாங்க. இந்த முறை நமக்கு தந்தையர்கள் 5:30 மணிக்கே வந்துட்டாங்க. அவங்க வந்த நேரமோ என்னத்தில் மழை விடாது பெய்து கொண்டே இருந்தது. தந்தையர்கள் பொறுமையாக இருந்து உங்களுக்கு தெரியும் நேரத்தோடு நாம் துவங்கும் உங்களுக்கு தெரியும். பட் இன்றைக்கி கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் லேட்டாக துவங்க வேண்டிய சூழல், தேர் கூட எடுக்க முடியாமல் போயிடுச்சு. பட் இருந்தாலும் பரவாயில்லை. நம்ம மத்தியிலே நமக்காக வெகு தொலைவில் இருந்து பல வேலைகள் இருந்தாலும் அதையெல்லாம் விட்டு நமக்காக இந்த திருப்பலியில் ஜெபித்திருப்பவர்கள் நம்முடைய பாசத்துக்குரிய அருள் தந்தை, இந்த திருப்பலி தலைமை ஏற்று வழி நடத்தியவர் அருள் தந்தை எமி ஜேக்கப் அவர்கள். நான் சொன்னது போல நம்முடைய சென்னை மயிலை மறை மாவட்டத்தில் ஆயரினுடைய பதில் குரு அப்படின்னு சொல்லுவாங்க. எபிஸ்கோபல் விகார் ஃபாதர் லைட்டி, பொதுநலனுக்கான ஆயருடைய பதில் குருவாக இருக்கிறவர். நம்முடைய ஆயரோடு இருக்கிற அந்த கவுன்சிலில் முக்கிய பொறுப்பில் இருப்பவர். அதோடு கூட பார்த்தீங்கன்னா MSS அப்படின்னு சொல்லுகிற சென்னை சமூக சேவை நிறுவனத்துடைய இயக்குனர் தந்தையாக மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருப்பவர். மிகவும் எளிமையானவர், அன்பானவர், உதவக்கூடிய உள்ளம் கொண்டவர். அவர் தான் பார்த்தீங்கன்னா நிறைய பொறுப்புகளை அவர் பெற்று சிறப்பாக பணியாற்றி கொண்டு இருக்கிறார். எனவே இந்த நல்ல நாளிலே நம்மோட மகிழ்வில் கலந்து கொண்டு நமக்காக அருமையான திருப்பணி ஜெபித்த தந்தை எமி ஜேக்கப் அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவிப்போம். தந்தை அவர்களுக்கு நம்முடைய நன்றிகள். வாங்க ஃபாதர் பலத்த ஒரு கரவொலி கொடுத்து
வேகமாக நல்லா ஜோரா கை தரலாம் நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபாதர். அந்த எம்எல்ஏ போஸ்கோ, நீங்க எம்எல்ஏ, அவர் எம்எல்ஏ போஸ்கோனா நீங்க எம்எல்ஏ நினைச்சுக்காதீங்க. அவர் எம்எல்ஏ போஸ்கோ, அவரும் என்னுடைய மண்ணின் மைந்தர் நம்பிக்கைநாதன் வந்த மாதிரி நாங்களாம் ஒரே பங்குலேருந்து உருவானவர்கள். நம்பிக்கைநாதன் ஃபாதருக்கு அப்புறமா நான் உருவானேன். எனக்கு அப்புறமா வந்து எம்எல்ஏ போஸ்கோ. நான் சொன்ன மாதிரி அவர் தந்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். 90 வயதுக்கு மேலே 96 வயது வரைக்கும் வாழ்ந்தவர் தந்தை. இன்னைக்கு ரொம்ப அழகாக மறையுற சொன்னல, அவங்க குடும்பம் வந்து அவங்க அப்பா அம்மா தினந்தோறும் திருப்பலி செல்வாங்க. எனக்கு நான் பார்த்து மகிழ்ந்த ஒரு அற்புதமான ஒரு குடும்பம். வயது மூப்பு, அவருக்கு நடக்கவே முடியாது, ஆனால் விட மாட்டார். அவர் எனக்கு நல்லா தெரியும், நான் பார்த்துருக்கிறேன். நான் சிறு பையனாக போதும் குருவாக ஆன போதும் கூட 95 உடல்நல குறைவு, அந்த வயது மூப்பினால் கூட அவர் படுத்த படைக்காத போது பூசைக்கு போகாமல் இருக்கக்கூடாது, நன்மமாகணும் என்று துடிப்போடு இருப்பாங்க. அம்மாவும் ரொம்ப அற்புதமான ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தில் பூத்தவு தான் நம்முடைய தந்தை எம்எல்ஏ போஸ்கோ அவர்கள். பல பங்குகளை மிக சிறப்பாக பணியாற்றுவர். இப்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய எக்மோர் விகாரி, எப்படி நான் நுங்கம்பக்க விகாரட்டுக்கு நான் முதன்மை குருவாக இருக்கும் போது எக்மோர் விகாரட்டுடைய மறைவட்ட முதன்மை குருவாக இருந்து மிக சிறப்பாக அப்படி நீங்கள் ஏதாவது ஒன்று கொடுத்தீங்கன்னா அது மிக பொறுப்போடு நேர்த்தியோடு செய்யக்கூடிய அருமையான, மிகவும் எளிமையானவர். இவங்கெல்லாம் வந்து நான் சொல்லுங்களா, ஒரு பெருமை புகழுக்காக விரும்பாத ஒரு அருமையான தந்தையர்கள். ஆகவே எனக்கு மிகுந்த சந்தோஷம். என் மண்ணின் மைந்தர் இப்படியாக மறைய மாவட்டத்தில் பல பொறுப்புகளை ஏற்று மிக சிறப்பாக அவர் பணியாற்றி கொண்டிருக்கிறார். எனவே உங்களுக்கு தெரியும், கிளம்பும் போதே மழை வந்துச்சு. பட் இருந்தாலும் இந்த திருப்பலியிலே நம்மோடு கலந்து கொண்டு நமக்காக இப்போ நற்கருணை ஆராதனை வழியாக இறை ஆசிரியர் பெற்றுத்தர வந்திருக்கிற நம்முடைய தந்தை எம்எல்ஏ போஸ்கோ அவர்களுக்கு ஒரு பலத்தை ஒரு கரவழி கொடுத்து அவருக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டியும் தெரிவித்துக் கொள்வோம். தந்தை அவர்கள் ஜார்ஜ் டவுன் அப்படின்னு சொல்லக்கூடிய விண்ணீர் பண்ணையுடைய பங்கு தந்தையாக பொறுப்பேற்று சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். அருள் தந்தை தமிழ்மணி அவர்கள், நான் இன்னைக்கு பெருமை கொள்ள வேண்டிய, நான் பலமுறை சொன்னேன், அவருடைய என்னுடைய ஒகேஷன், நான் கடம்பத்தூரில் பங்கு தந்தையாத போது நான் நேற்று ஒரு அருண்துறை ஒருத்தர் வந்தார்ல, அவருக்கு அடுத்ததாக சென்று வந்து நம்முடைய தந்தை தமிழ்மணி அவர்கள். அவங்க குடும்பமும் நான் சொல்லணும், அவங்க அம்மா அவங்க ரொம்ப பக்தியானவர்கள். லூர்து மேரி அங்கிருந்து உதித்தவர் தான். ரொம்ப பொறுமையானவர், நிறைய திறமைசாலி, ரொம்ப பேச மாட்டார், அமைதியாக இருப்பார். அதுதான் கடந்த 3 ஆண்டுகள் நம்முடைய பேராயருடைய செயலராக மிக சிறப்பாக பணியாற்றி இப்போது ரோமைக்கு அடுத்த மாதம் செல்ல இருக்கிறார் மேல் படிப்புக்காக. பல வேலைகள் அதற்கான தயாரிப்பு இருந்தாலும் கூட நம்மோடு இணைந்து மிக அழகாக ரத்தின சுருக்கமாக ஒரு மறையுரை ஆற்றி நம்முடைய சிந்தனைகளை தூண்டியவர். நமக்காக ஜெபித்த தந்தை தமிழ்மணி அவர்களுக்கு ஒரு பலத்த ஒரு கரவழி கொடுப்போம். அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். அவருடைய மேல் படிப்பு சிறப்பாக அமைய அவருக்காக நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். தந்தை பிரதீப் அவர்கள், தந்தை அவர்கள் FOD அப்படின்னு சொல்லுகிற டிசைபிள் ஆஃப் ஃபேமிலி, குடும்பங்களின் சீடத்துவம், சீடர்களின் குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சபையை சேர்ந்தவர். நம்முடைய பூந்தமல்லியில் குருமடத்தினுடைய அதிப தந்தையாக இருந்தவர். அவரும் கூட எனக்கு, ஏன்னா நம்ம எப்பெல்லாம் நான் அவரை அழைக்கணும் அப்பெல்லாம் வந்து நமக்கு திருப்பலி உதவி செய்வார். அவரும் வந்து பணி நிமித்தமாக ரோமைக்கு, எல்லாம் ரோமாக்கு போகிறாங்க, நம்ம ரோமுக்கு தான் போகிறோம், அவங்களாம் ரோம் போகிறாங்க, சரியா? ஆகவே அவரும் பணி நிமித்தமாக செல்கிறார். நம்முடைய மகிழ்வில் வந்து கலந்து கொண்டு நமக்காக ஜெபித்த தந்தை பிரதீப் அவர்களுக்கு ஒரு பலத்த ஒரு கரவழி கொடுத்து அவருக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். அவருடைய பணி சிறக்க அவருக்காக நாம் ஜெபிப்போம். அன்பானவர்களே, நம்ம 3 நாள் மிக முக்கியமான நாள். ஒரு நிமிஷம் எடுத்துக்கிறேன். நான் சொன்ன மாதிரி நாளைய தினம் அக்குணை நாள், நான் சொன்ன முத்திரு நாட்கள். நாளைய தினம் நமக்கு மத்தியில் MMI இறையியல் கல்லூரியை சேர்ந்த அருள் பணி அவராங்க. நாளைய வழிபாட்டை புனித தந்தை பியோ மண்டலம் அருளானந்த ஜான் பால் சின்னப்பர் அசிசியார் லோயே நாசர் அன்பியங்கள் வழி நடத்துவாங்க. நாளைக்கு வந்து முக்கியமான நாள். என்ன நாள் நாளைக்கு? வேற என்ன? 13 நாளைக்கு அந்தோனியார் உலகம் திரு அவை வந்து நாளைக்கு அவருடைய விழாவை கோலாகலமாக கொண்டாடுது. நம்முடைய பங்கிலும் அவருக்கு நாளைய தினம் நாம் முடிசூட்டு விழாவை வச்சுருக்கோம். அவை திருப்பலி, முடிசூட்டு விழா, நற்கருணை 3 இடங்களில் நம்ம வவடியாக எடுத்து சொல்ல இருக்கிறோம். நீங்கள் ஜெபம் பண்ணிக்கங்க. திரும்பமாக இந்த மாதிரி ஏதாவது மழை மாதிரியான இடையூறுகள் நடைபெறாமல் இருக்கணும். அநேக நசுலமாக வந்து இந்த முடிசூட்டு விழாவிலும் திருப்பலியிலும் தொடர்ந்து நடைபெறுகிற இந்த நற்கருணை 3 இடங்களில் நடக்கிற நற்கருணை பவனியிலும் கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறேன். அவ்வாறு நான் சொல்வது போல இந்த தொடர்ந்து சனிக்கிழமை நடைபெறுகிற தேர் திருவிழா
மிக சிறப்பாக நடைபெற வேண்டும். அதைத் தொடர்ந்து நம்முடைய அசன விழா எந்த விதமான இடர்பாடு இல்லாமல் நம்முடைய பங்கு சமூகம் முழுவதுமாக இணைந்து நம்முடைய பாதுகாவலிருந்து பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காக நன்றி செலுத்த தொடர்ந்து இந்த 3 நாட்கள் அவருடைய அருள்கரம், அவருடைய பாதுகாப்பு நமக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். நாம் மீண்டுமாக சொல்லுதான், நம்ம பவனியெல்லாம் போவோம். உங்களுக்கு தெரியும், இந்த வண்டிகள்லாம் நாம் சொல்லுறது தப்பாக நினச்சக்கூடாது. ஏன்னா அந்த பார்க்கிங்லாம் கொஞ்சம் முக்கியம். நம்ம நாளைய தினம் பவனியாக செல்ல வேண்டியிருக்கிறது. என முடிந்த அளவு அந்த வண்டிகளை அந்த இடர்பாடு இல்லாமல் வைத்து விடுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாளைய தினம் நாம் நேரத்தோடு வந்து நாம் அத்தனையிலும் முழுமையாக பங்கேற்போம். நாம் மீண்டுமாக சொன்னதுதான், இன்னைக்கு மதியம் நடந்த நிகழ்ச்சி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். அப்படி இருந்தால் நம்ம உங்களுக்காக செபிக்கணும். சரியாக 1:17 நம்ம சாப்பிட்டுட்டு நான் போகிறேன். திடீர்னு இந்த இது செல்ஃபோனை எடுத்து பார்த்தா இந்த ஃப்ளைட்டு வந்து உங்களுக்கு தெரியும், அகமதாபாத்திலிருந்து லண்டன் நோக்கி சென்ற ஏர் இந்தியா 245 பேர் அந்த அதில் பயணம் செய்திருக்கிறாங்க. ஃப்ளைட் இல்லை, அதை டேக் ஆஃப் ஆகி 3 நிமிஷம் தான். பக்கத்தில் இருந்த ஒரு பெரிய மெடிக்கல் காலேஜை போய் அடித்து நொறுக்கிறது, வெடித்து சிதைகிறது. அதில் இப்போ சொல்கிறான், நான் வரும்போது படித்த 115 பேர் கருகிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. நிறைய முன்னாள் முதல்வர்லாம் போயிருக்காங்க, குஜராத்துடைய முன்னாள். இது எதுனா நான் சொன்ன மாதிரி எங்கேயோ நடந்த ஒரு இல்லை, நம்மள ஒருத்தர் இறந்து போனால் நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோம் தான். அவை தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். தீவிரமான போர்க்கால் நடவடிக்கை நடந்து கொண்டிருக்கிறது. இறந்து போன அத்தனை பேருக்காகவும் நம்முடைய ஜெபங்களை எழுப்போம். இழந்து போன அந்த குடும்பங்களுக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். கடைசி ஜெபம் ஜெபிக்கப்படும். ஆசிர் கொடுக்கப்பட்டு ஒரு 5 நிமிடம் ஒரு குறுகிய நற்கருணை ஆராதனை நாம் ஏறெடுப்போம். அன்புக்குரியவர்களே, அனைவரும் அமருங்கள். நம்முடைய ஆயரின் பொது பதில் குரு, இறை மக்களுக்கான பொது பதில் குரு அருட்தந்தை MV ஜேக்கப் அவருடைய சார்பாகவும், ஆயருடைய முன்னாள் செயலர் அருட்தந்தை தமிழ்மணி சார்பாக உங்களுடைய பங்கு தந்தைக்கு நன்றி சொல்ல நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். குறிப்பாக அவர் இருக்கிற பங்கெல்லாம் பார்த்திங்கன்னா உயிரோட்டமுள்ள ஒரு பங்காக இருக்கும். எந்த நேரமும் அழகாக சொல்லுவாங்க, ஆங்கிலத்தில் ஆக்டிவ் அண்ட் அலைவ் என்று சொல்வார்கள். எங்கு சென்றாலும் அந்த பங்கு உயிரோட்டமுள்ள ஒரு பங்காக அவர் மாற்றி விடுவார். அதுதான் உங்களுடைய பங்கு தந்தை அவர் தந்தை டி ஆண்ட்ரூடைய ஒரு ஸ்பெஷல் என்று சொல்லலாம். அது அவருடைய ஒரு சிறந்த குணம் என்று நான் பார்க்கிறேன். அவர் இருந்த பங்கையெல்லாம் நான் பார்த்து நான் பூரித்து போயிருக்கிறேன், ஆச்சரியப்பட்டு பார்த்திருக்கிறேன், வியப்புக்குள்ளாகி இருக்கிறேன். எல்லா பங்கு தளங்களிலும் அவர் மிக மிக ஒரு உயிரோட்டம் உள்ள ஒரு பங்காக மாற்றியதை நான் பார்த்திருக்கிறேன். இந்நாளில் கூட நான் எந்த பங்குலையும் ஒரு திருப்பலியிலே, நவநாள் திருப்பலியிலே இவ்வளவு காரியங்கள் விஷயங்கள் புகுத்தி செயல்படுத்தியதை நான் எங்கும் பார்த்ததில்லை. நாங்கள் கேட்டோம், அவர் தந்தை ஜேக்கப் கேட்டார், ஏன் இவ்வளோ விஷயம் செய்கிறீங்க அப்படின்னு கேட்டார். அவர் சொன்ன ஒரே பதில் அது மிகவும் உகந்த ஒரு பதிலாக இருந்தது. பார்ட்டிசிபேஷன் என்று சொன்னார். மக்கள் அனைவரும் பங்கெடுக்க வேண்டும். இத்தனை அன்பியங்கள் குழுக்கள் இருக்கிறது என்றால் அத்தனை குழுக்களுக்கும் உகந்த அவர் பங்களிப்பை கொடுக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பமாக இருந்தது. மக்கள் பங்கெடுக்க வேண்டும், வெறுமனே பார்த்து விட்டு செல்லக்கூடாது என்று அவர் நினைத்து இருக்கிறார். அதனால்தான் இத்தனை காரியங்களையும் அவர் ஒரே திருப்பலியிலே நாள்தோறும் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் ஏற்கனவே சொன்னது போல எங்களுக்கெல்லாம் ஒரு முன் உதாரணமுள்ள ஒரு அண்ணனாக அவர் தந்தை டி ஆண்ட்ரூ இருக்கிறார். நான் சொன்னது போல அவர் செல்லும் இடமெல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். இவ்வாறு அண்ணன் செய்திருக்கிறார், நாம் எப்படி செய்யலாம் என்று யோசித்திருக்கிறேன். அதே போல மிகவும் பாசமானவர், உள்ளார்ந்த அன்போடு செய்யக்கூடியவர். மேலோட்டமாக சிரிப்பதோ அல்லது மேலோட்டமாக அவர் திட்டங்களை செயல்படுத்துவோ ஒரு நாளும் இருக்காது. எதை செய்தாலும் உள்ளார்ந்து செய்வார், அர்ப்பணிப்போடு செய்வார், கமிட்மெண்ட்டோடு அவர் செய்வார். ஒவ்வொரு காரியமாக, அது திருவிழாவாக இருக்கலாம், அல்லது மறைக்கல்வியாக இருக்கலாம், இளையோர் குழுவாக இருக்கலாம், அல்லது பாடற் குழுவாக இருக்கலாம், அன்பியங்களாக இருக்கலாம், எந்த குழுவை எடுத்துக்கொண்டாலும் உள்ளார்ந்த அன்போடும் அர்ப்பணிப்போடும் அவர் செய்யக்கூடிய ஒரு மாபெரும் தந்தை. நமக்கு தெரியும், மேற்றாணியத்திலே, அதாவது நம்முடைய மறை மாவட்டத்திலே
அவர் எடுக்காத பொறுப்புகள் இல்லை. எல்லா பொறுப்புகளையும் அவர் வகித்திருக்கிறார். பேராயர் அவர் மீது அதிக நம்பிக்கை வைத்திருக்கிறார். அதனால்தான் இந்த நுங்கம்பாக்கம் மறைவட்டத்தினுடைய முதன்மை குரு என்பது நமக்கு தெரியும். இந்த மறைவட்டத்தினுடைய முதன்மை குரு பல்வேறு சிக்கல்களை அவர் சந்திக்க வேண்டும், சவால்களை சந்தித்து அவர் எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்ய வேண்டும். அதனால்தான் இந்த மறைவட்டத்தினுடைய முதன்மை குருவாக அவரை பேராயர் நியமித்திருக்கிறார். இருந்தாலும் கூட அவர் சாதுரியமாக பொறுமையோடு அவர் நன்றாக வழிநடத்தி கொண்டு செல்கிறார். ஆகவே இந்த நாளிலே உங்கள் பங்கு தந்தையை நாங்கள் பாராட்டுவது எங்களுடைய கடமையாக நாங்கள் பார்க்கிறோம். அவருக்காக நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து இன்னும் பல பணிகளை இந்த பங்கிற்கு அவர் செய்ய, நம்முடைய மறை மாவட்டத்திற்கு செய்ய, மறை மாவட்டத்தினுடைய ஒரு மாபெரும் கொடையாக அவர் மாற நாம் செபிப்போம். எனவே நம்முடைய ஆயரின் பொது பதில் குரு அருட்தந்தை எம்இ ஜேக்கப் அவர்கள் அவருக்கு ஒரு பொன்னாடை பொருத்துவார். செயலர் தந்தை அவர்கள் அவருக்கு ஒரு நினைவு பரிசினை வழங்குவார். கடைசி ஜெபத்திற்காக எழுந்திருப்போம். எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோனியார் விழாவை கொண்டாடி விண்ணக விருது பங்கு பெற்ற அனைவரிடமும் விண்ணக ஆற்றல்களை உறுதிப்படுத்தி வளர்ப்பீராக. அதனால் நம்பிக்கையின் கொடையை நாங்கள் முழுமையாக பாதுகாத்து நீர் காட்டும் மீட்பின் பாதையில் என்றும் நடப்போமாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் என்று நம்மை ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. நிலையான அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் உணர்வோம். அன்று அப்ரகாமை வழிநடத்திய அதே பிரசனம் நம் கண்முன்பாக இருக்கிறது. மோசேவினுடைய வாழ்க்கையை மாற்றியது அந்த முட்செடி பற்றி எரிந்த காட்சி. எரியும் முட்செடியை பார்த்த பொழுது
ஆண்டவருடைய பிரசன்னத்தை மோசே உணர்ந்தார். மாபெரும் தலைவராக உருமாறினார். நாமும் இந்த நாளிலே ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்வோம். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே நாம் மன்றாடுவோரின் பரிந்துரையாளர் என்று நாம் புனிதரை குறித்து நாம் பெருமிதம் கொண்டு அவரை வாழ்த்தி அவருடைய நற்பண்பை பாராட்டி கொண்டும் கொண்டாடி கொண்டும் இருக்கிறோம். ஆனால் நம்முடைய புனிதர் நாம் கொடுக்கும் மன்றாடும் அனைத்து பரிந்துரைகளையும் நற்கருணை ஆண்டவரிடத்தில்தான் கொண்டு சென்றார், இயேசுவிடம் கொண்டு செல்வார். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான பிரசன்னத்திலே நாம் இருக்கிறோம். நம்முடைய புனிதர் இங்குதான் கொண்டு வருவார். ஆகவே அந்த பிரசன்னத்திலே நாம் இருக்கிறோம் என்பதை உணர்வோம். அற்புதங்களை அதிசயங்களை செய்கிற ஒரு மாபெரும் பிரசன்னம் இது. இன்றைய நாளின் தொடக்கத்திலே அதிகமாக மழை பொழிந்தது. எவ்வளவு பொழிந்தது என்று நம்மால் கணக்கிட முடியாது. ஆனால் அதற்கான கருவிகள் கண்டிப்பாக அதை கணக்கிட்டுவிடும். இத்தனை சென்டிமீட்டர் மழை மதுரவாயிலே பொழிந்தது, கோயம்பேடிலே பொழிந்தது என்று அது சொல்லிவிடும். ஆனால் அன்புக்குரியவர்களே, நம்முடைய புனிதர் எண்ணிலடங்கா பரிந்துரைகளை நற்கருணை ஆண்டவரிடத்திலே, இயேசு கிறிஸ்துவிடத்திலே அவர் தினந்தோறும் கொண்டு சென்று கொண்டிருக்கிறார். அந்த பரிந்துரைகளுக்கெல்லாம் பதிலை அவர் கேட்டு வாங்கி கொண்டு இருக்கிறார். அவர் நமக்கு பெற்று தந்து கொண்டு இருக்கிறார். ஆகவே அப்படிப்பட்ட உன்னதமான பிரசன்னத்திலே நாம் இருக்கிறோம். நம்முடைய புனிதருடைய வாழ்விலே நாம் பார்க்கிறோம், பல நாட்கள் பட்டினியாக கிடந்த அந்த கழுதை ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து அதனுடைய உணவை பொருட்படுத்தாமல் ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு மரியாதையும் வணக்கத்தையும் ஆராதனையும் கொடுத்தது. ஆகவே அதே பிரசன்னத்திற்கு முன்பாக நாம் இருக்கிறோம். நமக்கு பிரச்சனைகள் உண்டு, சவால்கள் உண்டு, நெருக்கடிகள் உண்டு. இருந்தாலும் கூட அவருடைய பிரசன்னத்தின் முன்பாக நாம் இருக்கிறோம் என்பதை உணர்வோம். அந்த பிரசன்னம்தான் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும் ஆற்றல் கொண்டது என்பதை நாம் உணர்வோம். எப்பொழுது அந்த பெண்மணி ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நான் இருக்கிறேன், அவருடைய ஆடையை தொட்டாலே போதும் நான் நலமடைவேன் என்று உணர்ந்தாலோ அப்பொழுது அவருடைய நோய் நீங்கியது. ஆகவே நாமும் அவருடைய பிரசன்னத்தில் இருக்கிறோம். அந்த பிரசன்னத்தை நாம் உணர்ந்தாலே போதும் நமக்குள் இருக்கிற அந்த மன அழுத்தங்கள், நமக்குள் இருக்கிற நோய்கள், நமக்குள் இருக்கிற வேதனைகள், நமக்குள் இருக்கிற எல்லா விதமான அழுத்தங்கள் எல்லாம் காணாமல் போகும். இன்று காணும் நீ எகிப்தியரை நாளை காண மாட்டா என்று இஸ்ராயல் மக்களுக்கு சொன்ன அதே தேவன் இன்று இருக்கிற உனக்கு அந்த சவால் நாளை இருக்காது. இன்று இருக்கிற மன அழுத்தம் இன்று இரவே உனக்கு இருக்காது. இன்று நீ வேண்டுகிற மன்றாட்டுக்கள் அனைத்தும் கேட்கப்படும் என்று இந்த உன்னதமான தெய்வம் நமக்கு சொல்லி கொண்டிருக்கிறது. ஆகவே நம்முடைய அனைத்து மன்றாட்டுக்களையும் புனிதரிடம் கொடுத்திருக்கிறோம். புனிதர் அந்த மன்றாட்டுக்களை எல்லாம் பரிந்துரை செய்து கொண்டிருக்கிறார். அந்த மன்றாட்டுக்களை எல்லாம் நற்கருணை நாதரிடம் கொண்டு சென்று கொண்டிருக்கிறார். அவர் எவ்வளவு பரிந்துரைகள் கொடுத்தாலும் அதை அனைத்தையும் ஆண்டவரிடத்தில் தான் கொண்டு வருவார். ஆகவே நாமும் வேண்டுவோம், நம்முடைய மன்றாட்டுக்கள் எல்லாம் கேட்கப்பட வேண்டும் என்று வேண்டுவோம். நற்கருணை ஆண்டவர் நம்முடைய கேள்விகளுக்கு நம்முடைய புனிதர் வழியாக பதில் சொல்ல நாம் ஜெபிப்போம். அவருடைய பிரசன்னத்தை தொடர்ந்து உணர்வோம். நம்முடைய அனைத்து வேண்டல்களையும் மன்றாட்டுக்களையும் அவர் பரிந்துரை செய்ய நாம் ஒரு சில நிமிடங்கள் மௌனமாக கண்களை மூடி நம்முடைய பரிந்துரைகள் கேட்கப்பட புனிதரின் வழியாக நற்கருணை ஆண்டவரிடத்திலே நாம் மீண்டுமாக சமர்ப்பிப்போம். நம்முடைய பரிந்துரைகளை
புனித அந்தோணியார் நற்கருணை ஆண்டவருடைய பாதத்திலே வைத்திருக்கிறார். அந்த விண்ணப்பங்களை எல்லாம் நாமும் நம்முடைய மனக்கண் முன் கொண்டு வந்து விண்ணப்பத்தை கேட்பவரே என்ற பாடலை பாடி நம்முடைய விண்ணப்பங்கள் கேட்கப்பட தொடர்ந்து ஒன்றாக கூடி ஜெபிப்போம். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மாய் கூடும், எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. சித்தமுண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கினீ. சித்தமுண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கினீர். ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீ. ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீர். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. ஆண்டவருடைய அந்த வல்லமையை நாம் உணர்ந்திருக்கிறோம். நம்முடைய புனிதர் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே, நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்திலே இருந்து அவருடைய வல்லமையை உணர்ந்தபோதுதான் அவர் அற்புதங்களை செய்யத் தொடங்குவார், அதிசயங்களை நிகழ்த்துவார். அதே போல் நம்முடைய வாழ்விலும் ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் உணரும் பொழுது அதிசயங்களும் அற்புதங்களும் நிகழத் தொடங்கும் என்ற நம்பிக்கையோடு மாண்பியர் கீதம் பாடி இவருடைய ஆசிரியை பெறுவோம். தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம்.
மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகள் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மை பின்பலனை இடைவிடாமல் அனுப்பிக்க அருள் புரியுமாறு உம்மை வேண்டுகின்றோம். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. கடைசி பாடல்.
எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திரு குடும்பத்தின் பாதுகாவலரான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நமது பங்கின் பாதுகாவலரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித தேவசகாயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா புனிதர் புனிதைகளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே புகழ், இயேசுக்கே மகிமை, இயேசுக்கே மகிமை, இயேசுக்கே நன்றி, இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க.